ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.6 அறிமுகம் பார்க்க போகிறோம். ax² + bx + c where a is not equal to 0 என்ற அமைப்பில் உள்ள ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவைகளை காரணிப்படுத்துதல். மூவுறுப்பு பல்லுறுப்புக்கோவையா இருக்கும். மூவுறுப்புக்கோவை அதாவது 1 2 3 உறுப்பு இருக்கும், ஆனால் படி 2ஆ இருக்கும். அப்படி இருக்கத எப்படி காரணிப்படுத்தப்போம்? ax² + bx + c இன் நேரிய காரணிகள். இதை காரணிப்படுத்துகிறோம்னா 2 காரணிகள் நமக்கு வரும். எப்படி? ஒரு எக்ஸு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு, ஒரு எக்ஸு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதோடைய டேர்மை கேன்னு வச்சுக்கிறோம், இதை எம்னு வச்சுக்கிறோம், இதை எல்லு, இது என்னு என்ற அமைப்பில் இருக்கும். நாம் எப்போவுமே இப்போ காரணிப்படுத்தோம்னா இருபடி கோவையை காரணிப்படுத்தினோம்னா பிரிக்கையில் இந்த மாதிரி 2 காரணிகள் நமக்கு கிடைக்கும். அப்போ ax² + bx + c நாம் எப்படி எழுதலாம்? kx + m × lx + n. இதை ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணால் klx² + lm + kn × x + mன்ற பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். இதில் x², xன் கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை இருபுறமும் ஒப்பீடு செய்யும் போது நமக்கு இப்போ 2ஐ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே x² கெழு என்ன இருக்குது? kl இருக்குது. இங்கே x² கெழு என்ன இருக்குது? a இருக்குது. ஸோ a = kl. ஓகே, அடுத்து பிக்கு வருவோம். இங்கே x கெழு b-ஆ இருக்குது. இங்கே x கெழு என்னவா இருக்குது? lm + kn. ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் மாறிலி. இங்கே c-ஆ இருக்குது, இங்கே mn-ஆ இருக்குது. ஸோ இதில் AC என்பது KL மற்றும் MN-இன் பெருக்கற் பலன் ஆகும். இந்த MN-ஐயும் KL-ஐயும் பெருக்கணும்னா கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு C ஆகும். இது X-இன் கெழுவான LM மற்றும் KN-இன் பெருக்கற் பலனுக்கு சமம். ஆகவே KL × MN = LM × KN. எப்படி போட்டாலும் உனக்கு பெருக்கையில் என்ன கிடைக்கும்? KLMN கிடைக்கும். ஓகேவா? இந்த ax² + bx + c நம்ம காரணிப்படுத்த என்னென்ன படிகள் நம்ம பின்பற்றணும்ன்றத பாரு. படி 1, x² கெழுவை மாறிலி உறுப்புடன் பெருக்க வேண்டும். ஏன்னா a × c அதுதான் நம்ம பார்க்க போறோம். ax² + bx + c அப்படின்னு இது 2ஐயும் நம்ம பெருக்கணும். அப்போ இது ஏசின்னு கிடைக்கும். அதாவது ஏசி முதல் ஸ்டெப்பு செய்யணும். ஏசியை இரு எண்களாக பிரிக்க வேண்டும். இந்த ஏசி பெருக்கி வர ஆன்சரை 2ஆ நாம பிரிக்கணும். அவ்வாறு பிரிக்கும் போது எண்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் முறையை அந்த 2 நம்பரை கூட்டி பார்த்தோம்னா பி கிடைக்கணும். இந்த 2 நம்பரை கூட்டி பார்த்தோம்னா பி கிடைக்கணும். அதாவது எக்ஸினுடைய கெழு கிடைக்கணும். அந்த 2ஐயும் பெருக்கி பார்த்தோம்னா ஏசி கிடைக்கும். இப்படி இருந்தாதான் நம்மளால விரிச்சு எழுதி காரணிப்படுத்த முடியும். இவ்வெண்களை இரு ஜோடிகளாக பிரித்து காரணிப்படுத்த வேண்டும். ஓகேவா? என்ன செய்யணும்? முதல்ல x² கெழுவையும் கான்ஸ்டன்ட் மாறிலியையும் பெருக்கணும். பெருக்குனா சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ 10ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இது 2ஐயும் பெருக்குனா ஏயும் சியும் பெருக்குனா 10. அது 2 தான் பிரிக்க போறேன். I2 10 அப்படின்னு வச்சுக்கோ. இந்த 5ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 7. அப்போ இந்த இடத்துல 7x இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கூட்டுற ஆன்சர் B-ஆ இருக்கணும், பெருக்கிற ஆன்சர் ஏசியா இருக்கணும். அந்த மாதிரி ஜோடியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரணிப்படுத்தணும். ஓகேவா?